Hi guys, welcome back to Vijay Nimmu channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் டிஸ்னியோட ஃபேண்டசி அட்வென்ச்சர் டிராமாவான ராயா அண்ட் த லாஸ்ட் டிராகன். 500 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்களும் டிராகன்களும் சேர்ந்து வாழ்ந்தப்ப இந்த உலகம் குமாண்ட்ரான்னு ஒரே நாடா தான் இருந்தது. அப்ப இருந்த நிலப்பரப்பையும் நீர்ப்பரப்பையும் சேர்த்து ஒரு மேப்பா வரையும் போது அது டிராகன் ஷேப்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் மனிதர்கள் 5 நாடுகளா பிரிஞ்சுட்டாங்க. அந்த நாடுகளுக்கு ஃபேங், ஹார்ட், டேலன், ஸ்பைன், டெயில்னு டிராகனோட பாடி பார்ட்ஸை தான் பேரா வச்சாங்க. இப்படியெல்லாம் பிரிஞ்சு போன மனித இனத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில தன்னுடைய அப்பாவை இழந்த படத்தோட ஹீரோயின் இவங்க எல்லாரையும் மறுபடியும் ஒன்று சேர்த்தாலா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிம்மு சேனல் உலக சினிமா. வாவ், இப்போ நம்ம தமிழ்ல நீங்க சொன்னது எனக்கு நல்ல தெளிவா கேக்குது. இதுக்காகவே உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நம்ம சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ், இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ 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 சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். என் பேரு ராயா. மனித நடமாட்டமே இல்லாத இந்த பாலைவனத்துல தனியா போயிட்டு இருக்கேன். நல்லா இருந்த இந்த உலகம் இப்படி உடஞ்சு போனது 500 வருஷங்களுக்கு முன்னாடி. இதுதான் குமாண்ட்ரா. நீங்க பாக்குற மாதிரி எங்க நாடு ஒரு காலத்துல ரொம்பவே செல்வ செழிப்போட மனிதர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதை விட முக்கியம் மந்திர சக்திகள் கொண்ட டிராகன்ஸும் எங்க கூடவே வாழ்ந்தது. அதுங்க எங்களுக்கு தேவையான தண்ணியையும் மழையையும் கொடுத்து கூடவே அமைதியான ஒரு வாழ்க்கையையும் கொடுத்தது. அந்த நாட்கள் ரொம்பவே சொர்க்க மாதிரி இருந்தது. அப்பதான் ட்ரூன்னு ஒரு தீய சக்தி வந்தது. அது மனித உடம்புல இருந்து ஆன்மாவை பிரிச்சு எடுத்தது. அப்படி ஆன்மாவை இழந்த மனிதர்கள் கல்லா மாறினாங்க. அந்த ஆன்மாவை பயன்படுத்தி ட்ரூன் 1 2 2 4 வளர்ந்துகிட்டே போச்சு. மனிதர்களை காப்பாத்துறதுக்காக டிராகன்ஸ் ட்ரூனை எதிர்த்து போராடினாங்க. ஆனா அதுவும் பத்தல. எல்லா டிராகன்ஸும் கல்லா மாறினதுக்கு அப்புறம் கடைசி டிராகனான சிசுடாட்டுங்கிற ஒரு பெண் டிராகன் தன்னுடைய மொத்த சக்திகளையும் ஒன்னு சேர்த்து டிராகன் ஜெம்மை உருவாக்கி அதை பயன்படுத்தி ட்ரூனை அழிச்சது. கல்லா இருந்த மனிதர்கள் எல்லாரும் பழைய நிலைக்கு மாறினாங்க. ஆனா டிராகன்ஸ் மாறவே இல்லை, கல்லாவே இருந்துட்டாங்க. இப்போ சிசு கிட்ட இருக்கிறது அவளோட ஜெம் மட்டும்தான். அவளுடைய இந்த தியாகத்துக்கு அப்புறம் மனுஷங்க எல்லாரும் அவளை வணங்குவாங்கன்னு எதிர்பார்த்தா மனுஷங்க மனுஷ குணத்தோடய நடந்துகிட்டாங்க. அதாவது அந்த ஜெம்மை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதனால அழகா இருந்த குமாண்ட்ரா 5 உடைஞ்சது. இதனால அந்த டிராகன் ஜெம்மை ரொம்பவே பாதுகாப்பா ஒரு இடத்துல மறைச்சு வச்சாங்க. 500 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது இது மட்டும்தான். ஆனா இப்ப இவங்க கல்லா இருக்க காரணம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச ஒரு வேலை தான். இப்படி ஒரு கதையை சொல்லி தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இவ தான் ராயா. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவ சொன்ன அந்த கதை இவளுடைய நாடான ஹார்ட்ல நடந்ததுனால அந்த டிராகன் ஜெம் இப்ப இங்கதான் இருக்கு. அந்த ஜெம் எடுக்க தான் இப்ப இவ போயிட்டு இருக்கா. இவகிட்ட பெல்பக் வெரைட்டியை சேர்ந்த ஒரு பெட்டும் இருக்கு. இதோடைய பேரு டுக் டுக். இந்த இடத்துல தண்ணி எல்லாம் ரிவர்ஸ்ல போகுது. இந்த ஜெம் எடுக்கிறது இவ்வளவு ஈஸியா? ஓ சீஃப் பெஞ்சா, இந்த டிராகன் ஜெம்மை பாதுகாக்கிறது தான் உங்களோட வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களால என்ன தடுக்கவே முடியாது. அதையும் பார்த்துடலாம் குட்டி பொண்ணே. உன்னோட கட்ட விரல் கூட இந்த வட்டத்தை தொடாது. நான் சொன்னல உன்னோட கட்ட விரல் கூட படாதுன்னு. அப்படியா ராயா? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. விஷயம் என்னன்னா இந்த சீஃப் பெஞ்சா தான் ராயாவோட அப்பா. 500 வருஷங்களா இவங்க குடும்பம் தான் இந்த டிராகன் ஜெம்மை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இந்த ஜெம்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இனி உனக்கும் தான் சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க இவளுடைய இந்த ஹார்ட் நாடு எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு செழிப்பான நாடா தான் தெரியுது. அப்ப இனிமே அந்த டிராகன் ஜெம்மை யாராவது திருடணும்னு நினைச்சா இந்த உலகத்தோட மிகச்சிறந்த வீரர்களான உங்களையும் என்னையும் தாண்டி தான் போகணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ரொம்பவே உற்சாகமா பேசுறா. ஆனா இவரு ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே மத்த நாட்டை சேர்ந்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்கன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? அவங்களை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் தயாரா இருக்கேன். முதல்ல டெயில் நாடு பாலைவன கூலிப்படையை சேர்ந்தவங்க ரொம்ப மூர்க்கத்தனமா சண்டை போடுவாங்க. 2வது டேலன் நாடு மொத்தமே தண்ணி மேலதான் கட்டப்பட்டிருக்கும். ரொம்ப வேகமா சண்டை போடுவாங்க. 3வதா ஸ்பைன், மூங்கில் காடுகள் தான் இவங்களுடைய இடம். அவங்கள மாதிரியே அவங்க கோடாரிகளும் ரொம்ப பெருசா இருக்கும். 4வதா ஃபேங், நம்மளுடைய பரம எதிரி. ரொம்ப கோவக்காரங்க. அவங்களோட பூனை அதை விட கோவமானது. நமக்கு நிறைய ஆயுதங்கள் தேவை. அதுக்கு பதிலா டெய்லோட இறால் சாந்து, டேலனோட லெமன் கிராஸ், ஸ்பைனோட பேம்பூ ஷூட்ஸ், ஃபேங்கோட சிகப்பு மிளகாய், கூடவே நம்ம ஹார்ட்டோட ஒரு பிடி சர்க்கரையும் தேவைப்படலாம். நம்ம விஷம் வைக்க போறோமாப்பா?
நம்ம அவங்களுக்கு விஷம் வைக்க போறதும் இல்ல, அவங்க கூட சண்டை போட போறதும் இல்ல. நம்மளுடைய சாப்பாட்டை அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட தான் போறோம். ஏன்னா நான் தான் அவங்கள வர சொல்லியிருக்கேன். என்ன சொல்றீங்க? அவங்க நம்ம எதிரிங்க. நம்ம நாடு இவ்வளவு வளமாவும் செழிப்பாவும் இருக்கிறதுக்கு அந்த டிராகன் ஜெம் தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க நம்மள எதிரியாவும் பாக்குறாங்க. ஆனா அப்பா அது உண்மை இல்லையே. ஆனா அவங்க அதை அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்மளும் அவங்கள தப்பா தானே நினைக்கிறோம். ராயா, இந்த நாடுகள் எல்லாமே டிராகனோட உறுப்புகளை பேரா வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலத்துல ஒன்னா வாழ்ந்திருக்கோம். அந்த நாட்டோட பேர் தான் குமாண்ட்ரா. நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாதனாலதான் இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம். எல்லாரும் பழையபடி ஒண்ணு சேர்ந்து குமாண்ட்ராவை உருவாக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பொண்ணு குமாண்ட்ராவில தான் வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா யாராவது ஒருத்தர் அதை ஆரம்பிக்கணும் இல்லையா? அதைத்தான் நான் செய்ய போறேன். என்ன நம்பு. அடுத்த ஷாட்டு எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் அவங்களோட தலைவர்களோட வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் சீஃப் பெஞ்சா பேச ஆரம்பிக்கிறாரு. டெயில், டேலன், ஸ்பைன், ஃபேங், உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப நாளா எதிரிகளாவே இருந்துட்டோம். ஆனா இப்ப மனசு வச்சா நம்ம எல்லாருமே சேர்ந்து குமாண்ட்ராவா மாற முடியும்னு சொல்றாரு. ஆனா எல்லா நாட்டுக்காரங்களுமே இதை நம்பாம இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி அவரை தப்பா தான் நினைக்கிறாங்க. இவ பேரு நமாரி, ஃபேங்கோட இளவரசி. எல்லா மக்களும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ராயா மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து யாருக்கு பசிக்குதுன்னு கேக்குறா. நமாரி ராயா கிட்ட வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. நமாரி கழுத்துல சிசுடாட்டோ டிராகன் இருக்கிற ஒரு செயினை பார்த்ததும் ரெண்டு பேருக்குமே டிராகன் கதைகள் மேல ஒரு ஈடுபாடு இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஷாட்டு எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் அரண்மனைக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு அம்மா இல்ல, அவளுக்கு அப்பா இல்ல. ரெண்டு பேருமே சண்டை போட பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், அந்த சாப்பாடு தான் பிடிக்கும்னு நிறைய விஷயங்களை பேச ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு நட்பு உருவாகுது. இப்படியே பேசிக்கிட்டு இருக்க சிசுடாட்டோ டிராகனை பத்தின பேச்சும் வருது. அந்த டிராகன் இன்னமும் உயிரோட இருக்கிறதா எங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நமாரி சொல்றா. ராயா ரொம்ப ஆச்சரியமா உண்மையான்னு கேட்க நமாரி ஒரு மேப்பை காட்டுறா. சிசு டிராகன் ட்ரோன் அழிச்சதுக்கு அப்புறம் தண்ணியில குதிச்சு இந்த ஆறு போய் முடிகிற ஏதோ ஒரு கடைசியில இன்னமும் அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றா. அது எந்த ஆத்தோட கடைசி? ஏன்னா நிறைய ஆறு பிரிஞ்சு போகுதுன்னு ராயா கேட்க நமாரி அது எனக்கும் தெரியாது, ஆனா ஒருவேளை அந்த டிராகன் திரும்ப வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்றா. அப்படி அந்த டிராகன் வெளியில வந்தா குமாண்ட்ரா உருவாக்குற தன்னுடைய அப்பா ஆசையும் நிறைவேறும்னு ராயா நினைக்கிறா. நமாரி அந்த டிராகன் டாலரை கட்டி ராயா கிட்ட கொடுத்துட்டு என்ன மாதிரியே நீயும் டிராகன் ரசிகை தான், அதனாலதான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறா. இதனால சந்தோஷப்பட்ட ராயா உனக்கு ஒரு இடத்த காட்டுறேன்னு சொல்லி டிராகன் ஜெம் இருக்கிற இடத்துக்கு நமாரியை கூட்டிட்டு போறா. டிராகன் ஜெம்மை பார்த்ததும் முதல்ல வணங்கினவ உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ராயாவை தாக்க ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நமாரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசி நடிச்சிருக்கா. நமாரியால ராயாவை சமாளிக்க முடியாததுனால மற்றவங்களுக்கு அவ சிக்னல் கொடுத்துட்றா. கொஞ்ச நேரத்திலேயே விஷயம் தெரிஞ்சு மற்ற நாட்டுக்காரங்களும் அங்க வந்து ஃபேங் நாட்டு இளவரசி தான் வேணும்னே பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாலும் இவங்களும் அந்த ஜெம் மேல ஆசைப்பட்டு அது எங்களுக்கு தான் வேணும்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, நம்ம எல்லாரும் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போடலாம், இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அமைதியான குமாண்ட்ராவையும் உருவாக்கலாம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இருந்தாலும் கூட்டத்துல ஒருத்தர் அவர் மேல அம்பு விட எல்லாரும் சேர்ந்து அந்த டிராகன் ஜெம்மை எடுக்க முயற்சி பண்ண அது கீழே விழுந்து உடைஞ்சிடுது. இதனால பூமிக்கு அடியில இருந்து ட்ரோன் மறுபடியும் வெளியே வந்துருது. ராயா அப்பா அந்த டிராகன் ஜெம்மை யூஸ் பண்ணி ட்ரோனை தடுக்க அதுல இன்னமும் சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ஆளுக்கு ஒரு பீஸா எடுத்துக்கிறாங்க. ட்ரோன் நெருப்பு மாதிரிங்கிறதுனால அதுங்களால தண்ணியை தாண்டி வர முடியாது. மக்கள் எல்லாரும் ரொம்பவே பயந்து போய் அங்கிருந்து ஓட பாக்குறாங்க. ட்ரோன் அது கண்ணில் பட்ட எல்லா மக்களோட ஆன்மாக்களையும் உறிஞ்சு எடுத்து அவங்கள கல்லா மாத்துது. ராயா, நீ ஒரு டிராகன் ஜெம்மோட கார்டியன். இதுல இன்னமும் லைட்டிங் இருக்கு, அதனால எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ இதை முழுசா நம்பணும். ஐ லவ் யூ செல்லம். அந்த டிராகன் ஜெம்மை அவளோட கையில வச்சு அவளை ஆத்துல தூக்கி போட்டுறாரு. இது நடந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு காட்டுறாங்க. டெயில் நாட்டில் ராயா மட்டும் தனியாக எங்கேயோ போயிட்டு இருக்கா. பொதுவாகவே டெயில் நாடு பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். ஸோ தண்ணி இருக்காது. இதனால ட்ரோன் இந்த நாட்டு மக்கள் எல்லாரோட ஆன்மாக்களையும் உறிஞ்சி அவங்கள கல்லா மாத்திருச்சு. இப்போ யாருமே இல்லை. இதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான் த லாஸ்ட் டிராகனான சிசுடாட்டுவை ராயா இப்போ தேடிட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் ராயா ஓட்டிட்டு வந்த இந்த வண்டி நம்ம டுக் டுக் தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ராயா தன்னோட மேப் எடுத்து பாக்குறா. அந்த மேப்ல எல்லா கிளையாறுகளும் முடிகிற இடத்துல தப்பு போட்டு வச்சிருக்கா. ஸோ எல்லா இடத்தையும் இவ செக் பண்ணிட்டா எங்கேயுமே அந்த டிராகன் இல்லை. இப்போ இவ வந்திருக்கிறது தான் கடைசியா மீதி இருக்கிற ஒரே ஒரு இடம். சரி சரி டுக் டுக், நம்ம போலாம், வேலையை பாரு.
ரொம்ப பெருசாக வாழ்ந்துட்டடா, என்னாலேயே முடியல. 6 வருஷமா தேடி அலைஞ்சு கடைசியில் ஒரு உடஞ்சி போன கப்பலுக்கா வந்தேன். சிசுடாட்டு, நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துலயும் நான் உன்னை தேடிட்டேன். இதுதான் கடைசி பகுதி. எனக்கு உன்னோட உதவி தேவை. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நம்ப கூடாதவங்கள நம்பிட்டேன். இதனால உலகமே உடஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, நான் என்னோட அப்பாவையும் இழந்துட்டேன். நீதான் என்னுடைய கடைசி நம்பிக்கை. நான் எங்க இருக்கேன்? யாரு யாரு என்ன கூப்பிட்டது? ஓ சாரி சாரி, நீ இருக்கிறத நான் பார்க்கல. நீ சிசு தானே? நீ மனுஷி தானே? ஆனா கல்லா மாறல. அப்பனா இது வேலை செஞ்சிருச்சு. பெங்கு, இதை பார்த்தியா? நான் எதையுமே சொதப்பல, இது வேலை செஞ்சிருச்சு. உலகத்தை காப்பாற்றுற முயற்சியில இன்னைக்கு காலையில நான் சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு நீ சாப்பிட்றியா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ உலகத்தை இன்னைக்கு காப்பாத்தினு சொன்ன. ஸோ உனக்கு சில விஷயங்களை சொல்லணும். என்னது, உடைச்சிட்டியா? இப்படி நடந்துடக்கூடாது. 500 வருஷமா என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் தூங்கிக்கிட்டா இருந்தேன். சரி, நீ சொல்ற மாதிரி ட்ரோன் திரும்ப வந்ததுன்னா என்னோட பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் கூட திரும்ப வந்திருக்கணுமே. அவங்க ஏன் வரல? இல்ல, அது எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட ஒரு பீஸ் இருக்கு. அதுக்கு என்ன சந்தோஷப்பட சொல்றியா? உன்னால இன்னொன்னு செய்ய முடியாதா? அதெல்லாம் என்னால இன்னொன்னு செய்ய முடியாது. நான் ஒன்னும் பெஸ்ட் டிராகன் கிடையாது. நீ தானே உலகத்தை காப்பாத்தின. செஞ்ச, அது உண்மைதான். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா வின் பண்ணும்போது எதுவுமே செய்யாத ஒருத்தனுக்கும் பேர் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அது. இந்த ஜெம்மை உருவாக்குனது நான் கிடையாது. என்னோட பங்கும் அதுல இருக்கு, அவ்வளவுதான். நீ ஜொலிக்கிற. அடா ஆமா, இது என் சகோதரி ஆம்பாவோட மேஜிக். எல்லா டிராகனுக்கும் ஒரு தனி மாய சக்தி இருக்கும். அப்ப உன்னோடது என்ன? நான் ஒரு சிறந்த நீச்சல் வீராங்கனை. இந்த ஜெம் உடஞ்சிருந்தாலும் அதை நீ தொட்டதும் க்ளோ ஆகுற. ஸோ இந்த ஜெம்முக்கும் உனக்கும் இன்னமும் கனெக்ஷன் இருக்கு. இந்த ஜெம்மோட உடஞ்சு போன மற்ற பீசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணா ட்ரோனை அழிச்சு மறுபடியும் இந்த உலகத்தை காப்பாற்றலாம். எனக்கு என் அப்பாவும் திரும்ப கிடைப்பாரு. வெளியில நமாரியை காட்டுறாங்க. அவளும் இப்ப நல்லா வளர்ந்துருக்கா. அவ ராயாவை தேடி தான் இங்க வந்திருக்கா. பிரின்சஸ் நமாரி. டெய்லாண்ட் மொத்தமும் ட்ரோன் ஆக்கிரமிச்சிருக்கு. ஒருவேளை ராயா இங்க வந்திருந்தா அவளும் இந்நேரம் கல்லா மாறி இருப்பா. அப்புறமும் நம்ம ஏன் அவளை தேடிட்டு இருக்கோம்? நமாரி எதுவுமே பேசாம அவனை அடிச்சிடறான். நமாரி அந்த உடஞ்சி போன கப்பலுக்குள்ளார செக் பண்ற அதே நேரம் ராயா அங்கிருந்து ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்கா. அதாவது சிசு, நடந்தது இதுதான். அந்த டிராகன் ஜெம் 5 உடஞ்சதும் 5 நாட்டை சேர்ந்தவங்களும் ஆளுக்கு ஒரு பீஸா எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்ப டெய்லுக்கு வந்திருக்கோம். வாவ், எனக்கு நிறைய கேள்விகள் தோணுது. இந்த டிராப்ஸ் எல்லாம் எதுக்கு? இதனால ட்ரோனை தடுக்க முடியாது. இதெல்லாம் ட்ரோனை தடுக்க இல்ல, மனுஷங்களை தடுக்க. என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குற? நான் தான் சொன்னேன் நான் ஒரு நீச்சல் வீராங்கன்னு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். என்னாச்சு? நம்ம டெய்ல் அரசருக்கு கிஃப்ட் கொண்டு வரலையே. கிஃப்ட் கொடுத்தா நீ என்ன நம்பலாம், நான் ஒன்ன நம்புறேன்னு அர்த்தம். ஓஹோ வாவ், பார்த்து ஜாக்கிரதை. அதோட பேரு டூட்டன் பூம். என்னது, பூமா? இருந்தாலும் இதுங்களோட பேக் எல்லாம் அழகா தான் இருக்கு. டெய்லோட அரசர் இல்ல, டெய்ல் அரசி. அவங்களுக்கு என்னாச்சு? அதாவது அந்த ஜெம்மை எடுக்க முயற்சி பண்ணா சாவு நிச்சயம்னு சொல்லாம சொல்றாங்க. ஜெம் அந்த இடத்துல இருந்து எடுத்தா ட்ராப்ஸ் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்ததுனால வேற ஒரு குச்சை எடுத்து முட்டு கொடுத்துட்டு பொறுமையா அந்த ஜெம்மை வெளியில எடுத்துடுறா. வாவ், என்னால மாற முடியுது, அதுவும் மனுஷியா. இது என் சகோதரி பிராணியோட மேஜிக். பார்த்தால என்னோட பேக் என் தலைக்கு பக்கத்துலயே இருக்கு. இந்த வேலை இவ்வளவு ஈஸியா? இந்த பீஸ் கொஞ்சம் ஈஸியா தான் கிடைச்சிருச்சு. ஆனா மத்தது இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு தோணல. கண்டிப்பா ஈஸியா இருக்காது. சொல்லிக்கிட்டே நமாரி அங்க வந்துடுறா. ராயா, நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீயும் கல்லா மாறி இருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க நாட்டோட டிராகன் ஸ்க்ரோல் திருடு போனப்பதான் அதை எடுத்தது நீயா தான் இருக்கும்னு தோணுச்சு. ஓ, அதனாலதான் என்ன துரத்துறியா? இந்த நீயே வச்சுக்கோ. உண்மையிலேயே நீ சிசுவை தான் தேடுறியா? 12 வயசுல இருந்து இதையா நம்பிட்டு இருக்க? ஆமா, அப்ப ஆரம்பிச்சதுதான். ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இவதான் சிசு. ஹாய். அவங்கள புடிங்க. யார் அந்த பொண்ணு? அவதான் நமாரி. டிராகன் ஜெம் உடஞ்சப்ப நான் இவகிட்ட தான் ஏமாந்தேன். ரூம் மாதிரியே பூனைங்களும் தண்ணியை கண்டா பயப்படுங்கிறதுனால இவ டுக்டுக்கோட தண்ணியில குதிச்சிடறா.
அங்க ஒரு கப்பல் இருக்கு, அதுல ஏறிக்கிறாங்க. இங்க ஒரு கேரக்டரை காட்டுறாங்க, இவன் பேரு பூன். இந்த கப்பலோட கேப்டன், சமயக்காரன், கிளீனர்னு எல்லாமே இவன் ஒருத்தன் தான். சொல்ல போனா டெயில் நாட்டை சேர்ந்த உயிரோட இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் இவன் மட்டும் தான். நாங்க இப்போ உடனடியே டேலனுக்கு போகணும்னு சொல்றா. அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே, பாதி இப்போ பாதி போனதுக்கு அப்புறம். எல்லா வேலையுமே ரொம்ப சுறுசுறுப்பா செய்யறா. ஆனா கப்பல் ரொம்பவே பொறுமையா தான் போகுது. மிஸ்டர் பூன், இதுக்கு மேல இந்த கப்பல் வேகமா போகாதா? கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இளவரசி அவங்க அடுத்த ஜம்பி சைடுக்கு டேலனுக்கு தான் போறாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண தேவையில்ல, நம்ம நாட்டுக்கு திரும்ப போகலாம். அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். சீசு சீசு போதும், வெளியில வா. நான் ஒரு வாட்டர் டிராகன், இது என்னோட இடம், கொஞ்சம் ஜாலியா இருக்க விடு. ஏன்னா அந்த சின்ன பையன் பார்த்துட்டா என்ன அடைச்சு வச்சிருவானா? எதுக்காக பயப்படுற? சிசு புரிஞ்சுக்கோ, டிராகனோட ஜெம்ம பார்த்ததுக்கே மனுஷங்க போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல உண்மையாவே ஒரு டிராகனை பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. நம்ம அந்த எல்லா ஜெம் பீசஸையும் கலெக்ட் பண்ற வரைக்குமாவது கொஞ்சம் மனுஷியாவே இரு. அது சரி, உனக்கு மத்தவங்களை நம்புறதுல பிரச்சனை இருக்கு. எங்க அப்பா மனுஷங்களை முழுசா நம்பினாரு, இப்போ கல்லாதான் இருக்காரு. சரி சரி, எனக்கு புரியுது, கவலைப்படாத, நான் இப்படியே இருக்கேன். அந்த பையன் எறாவை வச்சு சமைச்சு ஏதோ ஒரு டிஷ்ஷை 2 பேருக்கும் சாப்பிட கொடுக்குறான். ஆனா ராயா அதை சாப்பிடாம இதுல விஷம் கலந்துருக்குமோன்னு சந்தேகமா தான் பாக்குறா. அது சரி, இது மட்டும் பாய்சனா இருந்தா நான் இப்பயே சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போயிடுவேன். வாவ், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் நமாரியை கட்டுறாங்க. அவளுடைய நாட்டுக்கே திரும்ப போற வழியில 500 வருஷங்களுக்கு முன்னாடி கல்லா மாறி போன டிராகன்ஸ் இருக்கிற இடத்த பாக்குறா. அந்த டிராகன்ஸ் மேல இவளுக்கு இன்னமும் மரியாதை இருக்கிறதுனால அந்த இடத்த ரொம்பவே அமைதியா தான் கடந்து போறா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பகல் நேரத்தில் கிட்டத்தட்ட இவங்க இருக்கிறதையே நான் மறந்துடுவேன். ஆனால் ராத்திரியில் இதனால தான் என் போட்டை விட்டு நான் எப்பவுமே இறங்குறதில்ல. உண்மையை சொல்லணும்னா மனிதர்களுடைய கருத்து வேறுபாடுகள்ல இருந்து உருவான ஒரு நோய் தான் ட்ரோன். அது எப்பவுமே இங்கே தான் இருக்கும். அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் வெளியில வரும். டிராகன்களுக்கு அப்படியே எதிர்மாறான குணங்களை கொண்டது. டிராகன்ஸ் நீரை கொடுத்து உயிர்களை காப்பாற்றுவாங்க. இதுங்க காட்டுத்தீ மாதிரி பரவி கண்ணில் தென்பட்டவங்களோட உயிரெல்லாம் பறிச்சு எல்லாத்தையும் சாம்பலாக்கிடும். அதுங்களால நான் என் குடும்பத்தை இழந்துட்டேன். நானும் என் குடும்பத்தை இழந்திருக்கேன். Looks like we're here. இப்படியே டிராவல் பண்ண ஒரு வழியா டேலனுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. வாவ், இவங்களோட ஐடியா நல்லா இருக்குல்ல. ரூன் ப்ரூஃப் வீடுகள். டேலன் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த மார்க்கெட் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் தான் பேர் போனது. அது சரி, என்கிட்ட தான் பாக்கெட்டே இல்லையே. சரி, நான் சொல்றது கேளு. எனக்கு அந்த ஜம்பீஸ் எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா அது டேலன் ஆர்சன் கிட்ட இருக்கு. அவர் பொதுவா அவரோட அழகு மேல ரொம்பவே அக்கறையான ஆளு. சரி, அப்ப அவருக்கு ஒரு மேக்கப் கிட் கிஃப்டா கொடுக்கலாம். சிசு, ஒரு நிமிஷம், நீ இந்த போட்லயே இருக்கிறது தான் சேஃப். என்ன, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஜம்பீஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நீ வேணும். அதுக்கு நீ பத்திரமா இருக்கணும். தயவு செஞ்சு இங்கே இரு ப்ளீஸ். இந்த குரங்குங்க பேரு ஆஞ்சிஸ். கொஞ்ச தூரம் போனதும் ராயா தனியா ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கிறத பாக்குறா. ஹே சின்ன குட்டி, ஏன் அழுதுட்டு இருக்க? உன்னோட அப்பா அம்மா எங்க? அதை வச்சிருங்க. டேலனோட அரசரை பார்த்தா சாதாரணமான ஆளா தெரியல. இவளும் கிஃப்ட் எடுத்துட்டு போகல. நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கலாம், ஷாப்பிங் போலாம். ஆனா நம்மள்ட்ட தான் காசு இல்லையே. நீ தான் பெருசா வளர்ந்துருக்கியே, கடன் கேளு. ஓ, கடன்னா என்ன? அது ஒரு ப்ராமிஸ் மாதிரி. வேணுங்கிறத இப்ப எடுத்துக்கலாம், அதுக்கான பணத்தை அப்புறமா கொடுக்கலாம். வாவ், என்ன ஒரு அமேசிங் கான்செப்ட். இவ கிரெடிட்ல வேணும்னு அங்க இருக்கிற சில பொருட்களை எடுத்துட்டு நடக்க வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, யாரு நீனா அவகிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, என்கிட்ட எதுவும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ராயா கூட தான் இங்க வந்தேன். அவகிட்ட ஒரு கத்தி இருக்கு, 2 டிராகன் ஜெம் பீஸ் இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி இவ ராயாவோட பேரையும் டிராகன் ஜெம்ம பத்தியும் வளர அங்க இருக்கிற ஒரு பாட்டி இவளை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது, அவகிட்ட இப்படியே நடந்துப்பீங்கன்னு சொல்லி வியாபாரிகளை போக சொல்லிட்டு அவளை பத்திரமா இங்கே கூட்டிட்டு போறாங்க. என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. இருந்தாலும் உங்க ஸ்கெட்ச் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் சரி, உங்க ஃபேமிலி எங்க? அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் கல்லா மாறிட்டாங்கன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. நான் உங்களுக்கு பணம் தரேன், நான் சொல்றதை செய்றீங்களான்னு கேட்கறா. அடுத்த ஷாட்டை இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த காவலாளிகளோட கவனத்தை திசை திருப்புறாங்க.
அரசரே அந்த டிராகன் ஜெம் பீஸ் எனக்கு தேவைப்படுது. இல்ல நான் அரசன் இல்ல, அவர் தான் இறந்துட்டாரு. அப்போ அந்த டிராகன் ஜெம் பீஸ் எங்க? டேலனோட ரொம்ப மோசமான அரசி கிட்ட இருக்கு. அதாவது சிசுவை கூட்டிட்டு போற இந்த பாட்டி தான் டேலனுக்கு இப்ப அரசியா இருக்காங்க. இவங்க கிட்டதான் அந்த டிராகன் ஜெம் பீஸும் இருக்கு. நான் இந்த டேலனோட அரசருக்கு கிஃப்ட் வாங்க தான் நினைச்சேன். ஏன் இந்த வியாபாரிகள்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க? ஓ அதுதான் விஷயமா? கவலையை விடு, நான் அந்த அரசர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு நைஸா பேசி அவர் இந்த கேட்டுக்கு பின்னாடி தான் இருக்காருன்னு சொல்லி அந்த நாட்டோட எல்லைக்கு கூட்டிட்டு போறாங்க. வணக்கம் மதிப்பிற்குரிய அரசரே. இப்போதான் அந்த பாட்டி அவங்களோட உண்மையான குணத்தை வெளிக்காட்டி மற்ற 2 ஜெம் பீஸும் எங்க இருக்குன்னு சொல்றியா இல்ல இங்கேயே சாக போறியான்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் உங்களை நம்பினே, பெரிய தப்பு. ராயா வந்து அவளை காப்பாத்தி சரி இந்த ஜெம்ம பொடின்னு சொல்லி கொடுக்க அந்த டிராகன் பீஸை தொட்டதும் சிசுவை சுத்தி பனிமூட்டம் உருவாகுது. வாவ், இந்த பனிமூட்டம் என்னோட பிரதர் ஜகனோட மேஜிக். பார்த்தா இவங்க 4 பேரும் இந்த கப்பல்ல தான் இருக்காங்க. அந்த பாட்டி என்ன சாகடிக்க பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிசு உலகம் இப்ப இப்படிதான் இருக்கு. நம்ம யாரையும் நம்ப கூடாது, குழந்தைங்களை கூட நம்ப கூடாது. இவளுக்கு என் முகத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அது சரி, உன்னோட பல்ல திருடாம பாத்துக்க. இந்த பக்கம் ஃபேங் நாட்டை காட்டுறாங்க. அந்த நாடு மொத்தமுமே ஒரு தீவு மாதிரி தண்ணிக்கு நடுவில் இருக்கு. நம்ம நாட்டோட மக்கள் வாழறதுக்கு போதிய இடம் இல்லாதனால நம்மளுடைய நிலப்பரப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு மந்திரி அந்த நாட்டோட அரசி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது நமாரியோட அம்மா கிட்ட. அம்மா, நான் ராயாவை பார்த்தேன். அவ டிராகன் ஜெம் பீசஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளை ஸ்பைன் நாட்டில் மடக்கி பிடிக்க எனக்கு ஒரு படம் தேவைப்படுதுன்னு சொல்றா. அவ ஸ்பைனுக்கு போனா அவங்களே அவளை கொண்டுடுவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ ரொம்பவே திறமையா மாறிட்டான்னு சொல்றா. நமாரி, நம்மளை சுத்தி பாரு, நம்ம இங்க ரொம்பவே பாதுகாப்பா இருக்கோம். நமக்கு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம்? அதான் மந்திரி சொன்னாங்களே, நமக்கு இடம் பத்தல, நம்ம இன்னும் விரிவுபடுத்தணும். எல்லா ஜெம் பீசஸும் கிடைச்சா நம்மளால அதை செய்ய முடியும்ல, அதுவும் பாதுகாப்பா. நம்ம மாதிரி ஒன்னு நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. மந்திரி, இவளுக்கு தேவையான படையை கொடுங்க. ஆஞ்சிஸும் அந்த குழந்தையும் கப்பல் முழுக்க பயங்கர அட்டகாசம் பண்ணாங்க. இந்த பையன் அதுங்களை சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறான். இதனால ராயா ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடலாமான்னு கேட்டு அதுங்களை அமைதியா இருக்க வைக்கிறா. மனுஷனா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சின்ன தலை, வால் இல்ல, தேவைக்காக ரொம்ப சீப்பா பொய் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா, அதனாலதான் இந்த உலகமே உடஞ்சு போச்சு. யாரையும் நம்பவே கூடாது. ஒருவேளை நீங்க யாரையும் நம்பாதனாலதான் இந்த உலகம் உடஞ்சதோ என்னவோ. நீ என்னோட அப்பா மாதிரியே பேசுற. அவரும் இப்படிதான் மற்றவங்களை நம்பினாரு, குமான்ராவை உருவாக்க ஆசைப்பட்டாரு. ஆமா, நானும் அதை தான் சொல்றேன். ஆயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே கல்லா மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க இருந்து குமான்ராவை உருவாக்குறது? அதுக்காக ட்ரை பண்ணாம இருக்க கூடாது. நான் தான் ட்ரை பண்ணனே. ஆனா எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? கிஃப்ட் கொடுத்தாங்களேன்னு முழுசா நம்பினதுக்கு நல்ல ஏமாந்தேன். மனுஷங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க. டிராகன் ஜெம்முக்காக தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவ்வளவு நாள் ஆகியும் டிராகன்ஸ் ஏன் திரும்ப வரல தெரியுமா? டிராகன்ஸுங்களோட அருமை மனுஷங்களுக்கு தெரியல, அதனாலதான். ஆனா நீ நினைச்சா இதெல்லாம் மாத்த முடியும். சிசு சொன்னா கேளு. குமான்ராங்கிறதுலாம் வெறும் கட்டுக்கதை தான். எனக்கு இப்ப தேவைலாம் என்னோட அப்பாவை திரும்ப கொண்டு வரணும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல ஸ்பைனுக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்த உடனே சிசு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு உள்ள ஓடிடுது. சிசு, கொஞ்சம் நில்லு, எங்க போற? எப்படி ஒருத்தரோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுன்னு கத்து தர. பார்த்தா அடுத்த ஷாட்டு ஸ்பைன் நாட்டை சேர்ந்த ஒருத்தன் இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஸ்பைன்ல இருந்து டிராகன் ஜெம் திருடிட்டு போறது அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா? வாவ், இந்த மாதிரிலாம் கைதிகளை அடைச்சி வச்சு மிரட்டி பேசி எவ்வளவு நாளாச்சு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசுறான். ராயா அவங்கிட்ட தொடர்ந்து பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது இவனோட நாட்டை சேர்ந்த அத்தனை பேருமே கல்லா மாறிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது இவன் ஒருத்தன் மட்டும்தான். ரொம்ப நாளா தனிமையில வாழறதுனால ஏதேதோ வளரிட்டு இருக்கான். டுக்டுக்கும் ஆஞ்சிஸும் வந்து இவங்களை காப்பாத்துறாங்க. அதே நேரம் இவங்களோட பார்டருக்கு வெளியில நமாரி, நாங்க ராயாவை தேடி வந்திருக்கோம், அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் இந்த நாட்டுல இவனை தவிர வேற யாருமே உயிரோட இல்லைங்கிற விஷயம் ராயாவுக்கு புரியுது. சரி, நமாரி கண்டிப்பா என்ன தேடி தான் வந்திருப்பா. உங்க யாரை பத்தியும் அவளுக்கு கவலையே இருக்காது. ஸோ நான் வேணும்னே அவகிட்ட போறேன். அந்த டைம் கேப்பை யூஸ் பண்ணி நீங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சிருங்க, சரியா? என்ன அவங்க எல்லாரும் ஏற்று சண்டை போட போறியா? இல்ல, கொஞ்ச நேரம் அவங்கள சமாளிக்க போறேன், அவ்வளவுதான். நீங்க இங்க இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் நானும் தப்பிச்சிருவேன். மிஸ்டர் டாங், எனக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது. இருந்தாலும் இங்க இருந்து தப்பிச்சு போக கண்டிப்பா வேற ஒரு வழி இருக்கும். அந்த வழியை காமிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சு போகிறதுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, ப்ளீஸ். ஹாய் நமாரி, எப்படி இருக்க? நீ அந்த டிராகன் ஜெம் பீசஸை எடுத்துக்கிட்டு அமைதியா என் கூட வந்துரு. அதுக்கு என் கத்தி ஒத்துக்காதே. அது சரி, உன்னால என்ன தனியா சமாளிக்க முடியாதுல்ல. இவளை நான் பாத்துக்கிறேன். Did you need that, Depla? ஏன் எல்லா ஜெம் பீஸையும் திருடிட்டு இருக்க? எல்லாம் ஒரு மேட்சிங் செட்டுக்காக தான். Oh, I'm gonna enjoy it.
இது வரைக்கும் டிராகனை நேர்லயே பார்த்துடாத நமாரி முதல் தடவை டிராகனை பார்த்ததும் ஏதோ ஒரு விஷயத்த புதுசா உணர்றா. சிசுவும் நமாரியோட கண்ணை நேருக்கு நேரா பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா. அது சிசு டிராகன் ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? உண்மையை சொல்லணும்னா நானும் என்னோட ஃப்ரெண்ட் ராயாவும் மறுபடியும் இந்த உலகத்தை சரி பண்ணி எல்லாரையும் திரும்ப கொண்டு வர போறோம். எல்லாரையுமா? அப்ப நானும் ஹெல்ப் பண்றேன். இல்லடா தம்பி, அது ரொம்பவே ஆபத்தானது. ட்ரோனால குடும்பத்தை இழந்தது நீங்க மட்டும் இல்ல. ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ண விடுங்க. நானும் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ஆசைப்படுறேன். இந்த 4வது ஜெம்மை கையில வாங்கினதும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இது என்னோட சகோதரன் பெங்குவோட மேஜிக்னு சொல்றா. Captain Boone. To Fang. You got. சரி, எல்லாரும் கவனிங்க. இதுதான் பிளான். கடைசி ஜெம் பீஸ் ஃபேங்ல தான் இருக்கு. செயற்கையா உருவாக்கின ஒரு கால்வாயின் மூலமா அவங்களோட நாட்டை நிலப்பரப்புல இருந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ உள்ள போறதும் சரி வெளியே வர்றதும் சரி கண்டிப்பா தண்ணி வழியா தான் செய்யணும். அதிர்ஷ்டவசமா நம்ம கிட்ட ஒரு வாட்டர் டிராகன் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஃபேங் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் சமாளிக்கணும்னா நான் உள்ள போய் கொஞ்சம் பேர் அடிக்கிறேன். இவரை பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிசன் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கடைசியா அந்த ஜெம் பீஸை எடுத்து சிசு கிட்ட கொடுத்ததும் அது ட்ரூன் எல்லாரையும் அழிச்சிடும். எப்படி நம்ம பிளான்? இல்லை, இந்த பிளான் சரியாக வராது. இப்போ என் பிளானை சொல்கிறேன். நேருக்கு நேரம் மாளிகை முன்னாடி போய் நமாரியை சந்திக்கிறேன். அவளுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன். அவள் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு அந்த ஜெம் பீஸை கொடுத்துருவா. அவ்வளோதான், சிம்பிள். அது சரி, பூனோட பிளானை பெட்டராக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேங். அவங்களோட கத்திங்க முதுகில் குத்துறதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது. இல்லை ராயா, அவளை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம நினைக்கிற மாதிரியே தான் அவளும் இந்த உலகத்தை சரி பண்ண தான் முயற்சி பண்ணுறா. நான் அதை நம்புகிறேன். நமாரி என்னை ஏமாற்றும் போது நீ அங்கே இல்லை. நானும் இதே மாதிரி தான் அவளை நம்பினேன். வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். பார்த்தா சிசு ராயாவை தூக்கிக்கிட்டு ஹார்ட்டுக்கு வந்துடுறேன். சிசு என்னையே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே தான் எல்லாமே நடந்தது. அதான் எனக்கு தெரியுமே, நானும் இங்கே தானே இருந்தேன். இல்லை, நான் அதை சொல்லலை. 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொன்னேன். இவங்க தான் என்னோட சகோதரர்களும் சகோதரிகளும். உண்மையான சக்தி வாய்ந்தவங்க. இவங்க இங்கே இருக்கிறது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. அவள் தான் ஆம்பா. அவளோட பவரால் தான் நான் ஜொலிச்சேன். இவ தான் பிராணி. இவளால் தான் நான் மனுஷியாக உருமாறினேன். இது ஜெகன். இவனால தான் பனிமூட்டத்தை உருவாக்குனேன். அப்புறம் இவர் தான் பெங்கு, எங்கள் எல்லாருக்கும் மூத்த சகோதரர். இவரால் தான் என்னால் மழையை உருவாக்க முடிஞ்சது. ட்ரூனை எதிர்த்து சண்டை போடும்போது எல்லா டிராகனையும் அழிச்சதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் 5 பேர் மட்டும்தான் இருந்தோம். எங்களோட மூத்த சகோதரர் அந்த போரில் நாங்கள் தோக்கவே கூடாதுன்னு உறுதியாக இருந்தார். அவர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஒரு ஜெம்மை உருவாக்குனாரு. என்னோட மற்ற சகோதர சகோதரிகளோட சக்தியையும் அது கூட ஒன்றா சேர்த்தாரு. அப்படி உருவாக்கப்பட்டது தான் டிராகன் ஜெம். எங்களில் யார் வேணாலும் அந்த காரியத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க என்னையும் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அவங்கள நம்பினேன், அவங்க என்ன நம்பினாங்க. அவங்க எல்லாரும் என்ன நம்பினாங்கன்னு தெரிஞ்சப்ப என்னால் எதை வேணாலும் செய்ய முடியும்னு தோணுச்சு. இதையே தான் நம்ம நமாரிக்கிட்டேயும் செய்யணும். நீ சொல்றது என்னால் முழுசாக ஒத்துக்க முடியாது. ஒரு காலத்தில் நான் அவளை நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். இப்போவும் அவளை நீ நம்பலாம். ஒருவேளை நீ நம்பலன்னு வையேன், உன்னால் உங்கள் அப்பாவையும் திரும்ப வர வைக்க முடியும். அவர் ஆசைப்படி குமாண்ட்ராவையும் திரும்ப உருவாக்கலாம். அவர் என்ன அடையாளம் கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கண்டுபிடிப்பாரு. நீ அவரை மாதிரியே பேசுகிற, எப்பவும் நம்பிக்கையா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் எப்படி நமாரியை மீட் பண்ணுறது? சில நேரங்களில் சில விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம தயாராக இல்லைனாலும் கூட முதல் அடியை எடுத்து வச்சா போதும், மற்றது தானாக நடக்கும். சரி, உன் பிளானுக்கே நான் ஒத்துக்கிறேன். என்ன, என் பிளானுக்கு ஒத்துக்கிறியா? நிஜமாவா? உண்மையாகவே ஒரு நல்ல கிஃப்டாக தான் அவளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? என்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு. நமாரி தான் ஒரு டிராகனை நேரில் பார்த்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன். அம்மா, நான் பார்த்த டிராகன் சிசுடாட்டோ. அந்த டிராகனால உடஞ்சு போன உலகத்தை சரி பண்ண முடியும், எல்லாரையும் திரும்ப கொண்டு வர முடியும். நமாரி, எனக்கு பயமே அதுதான். எல்லாரும் திரும்ப வந்துட்டா இந்த மாதிரிலாம் ஆனதுக்கு நம்ம தான் காரணம்னு எல்லாரும் நம்மள தான் குறை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்கலையே. ஆமாம், ஆனால் டிராகனும் ஜெம்பீஸும் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா மற்றவங்க எல்லாரும் நடந்ததையும் மறந்துடுவாங்க. ராயா சிசுவை நம்ம கிட்ட ஒப்படைக்க மாட்டா. அந்த விஷயத்தை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் கப்பலில் வெயிட் பண்ண ஆஞ்சிஸும் அந்த குழந்தையும் கிஃப்ட் எடுத்துக்கிட்டு நமாரியை பார்க்க வந்திருக்காங்க.
இந்த பக்கம் கப்பல்ல அந்த பையன் சமைச்ச சாப்பாடுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு இவர் சொல்ல, ராயா வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு கைப்பிடி சர்க்கரை அதுல போட்டதும் அந்த டிஷ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பா எந்த நாட்டுல இருந்து எந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து எந்த டிஷ்ஷை செஞ்சாரோ அதே டிஷ்ஷை தான் இப்ப இந்த பையனும் செஞ்சிருக்கான். எனக்கு என் அப்பாவை திரும்ப பார்க்கணும் போல இருக்குன்னு ராயா சொல்ல, இந்த பையனும் அவளுடைய அக்காவை பார்க்கணும்னு சொல்றான், இவரும் அவருடைய ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே பிளான் பண்ணபடி எல்லாமே சரியா நடந்து மனுஷங்க எல்லாரும் திரும்ப வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நமாரி சிக்னல் கொடுக்குறா, சிசு நான் சொல்றத நல்லா கேளு, ஜெம் நம்ம கைக்கு கிடைக்கணும், நமாரி நம்ம சைடு தான் கன்ஃபார்ம் ஆகணும், அது வரைக்கும் நீ மறைஞ்சுதான் இருக்கணும், சரியா? நான் கொடுத்த கிஃப்ட் கிடைச்சுதானா மாதிரி? நான் இது திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீயும் என்ன மாதிரி ஒரு டிராகன் ரசிகன்னு நினைச்சேன், அதான். கடைசி பீஸும் கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து நமாரி ஆயுதத்தை எடுத்துடுறா. சிசுவும் ஜெம் பீசஸும் எனக்கு வேணும்னு சொல்றா. இந்த ஃபேங் நாட்டை சேர்ந்தவங்களை இதுக்கு தான் நம்பவே கூடாது. நமாரி நான் சொல்றது கேளு, பதட்டப்படாத. இல்ல எனக்கு வேற வழி தெரியல. நமாரி நீ யாரையும் காயப்படுத்த விரும்பலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நீ ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் உன்னை நம்புறேன் நமாரி. I don't have any other choice. எதிர்பாராத விதமா அந்த அம்பு சிசு மேல பட்டு அது தண்ணியில விழுந்துருது. இங்கே என்ன நடக்குது? நம்ம கடைசி டிராகனை இழந்துட்டதுனால இப்ப தண்ணியும் இல்லாமலே போகுது. நம்ம கிட்ட இப்ப ட்ரோனை தடுக்க எதுவுமே இல்லை. ராயா ரொம்பவே கோவமா அரண்மனைக்குள்ள வரா. பார்த்தா நமாரியோட அம்மா ஏற்கனவே கல்லா மாறிட்டாங்க. இதனால நமாரியும் ரொம்பவே கோவப்படுறா. அவளுக்கு நம்ம கூப்பிடுறது கேட்கல. அவ கோவம் அவளோட கண்ணை மறைக்குது. இந்த ஜெம்மோட சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து மக்கள் எல்லாரையும் வெளியேற்றணும். இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொய் சொல்லாத. நீ என்ன நம்பணும்னு அவசியம் இல்லை. சிசு என்ன நம்பினா, நீ தான் அவ சொன்னதை நம்பல. அதனாலதான் நம்ம 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, எனக்கு கவலை இல்லை. ஆனா சிசு இறந்ததுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, நீயும் தான். Okay, Chuck, these are the last of them. Go, we're ready. ராயா ராயா எழுந்திருந்த ஜெம்மோட பவர் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஏன் என்ன சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அவங்கள நம்பினேன், அவங்க என்ன நம்பினாங்க. முன்னாடி சிசு சொன்ன அதே விஷயத்த ராயா இப்ப நினைச்சு பாக்குறா. இதனால மறுபடியும் அந்த ஜெம் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா அந்த ஜெம்முக்கு மறுபடியும் பவர் வரும்னு நம்புறா. ராயா அந்த டிராகன் செத்துடுச்சு. இந்த ஜெம்ல மேஜிக் இல்ல. இந்த ஜெம்முக்கு தேவை மேஜிக் இல்ல, நம்பிக்கை தான். நல்லா யோசிச்சு பாருங்க. சிசு நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொன்னது ஒரே விஷயம் தான், நம்பிக்கை. என் அப்பாவும் அதையே தான் சொன்னாரு. இந்த நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒருத்தர் முழுசா நம்பினா இது கண்டிப்பா நடக்கும். இவ செஞ்ச காரியத்துக்கு அப்புறமும் இவளை நம்ப சொல்றியா? கண்டிப்பா முடியாது. நான் அவளை நம்புறேன்னு சொல்லி இவ கையில இருந்த ஜெம்பீஸை நமாரி கிட்ட கொடுக்குறா. அங்கிருந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது தப்பிச்சு போக பார்க்குறா. இருந்தாலும் மனசு கேட்காம திரும்ப வந்து எல்லா பீசஸையும் ஒன்று சேர்த்து அந்த ஜெம்மை முழுசா ஆக்குறா.
It's good. Pa? Pa? இது உண்மையாவே சிசுவா? சீஃப் பெஞ்சா, உங்க பொண்ணு உங்களை பெருமைப்படுத்திட்டா. அவ சில ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்கா. Welcome to Kumandra. ஆரம்பத்துல இருந்து டிராகன்ஸை நேருக்கு நேரா பார்க்காத காரணத்தினால இந்த கதைகள் எல்லாமே கட்டுக்கதைன்னு நம்பின மாதிரி அந்த டிராகன் ஜெம்மு கிடைச்சா நம்மளோட நாட்டை செழிப்பா மாத்த முடியும்னு நினைச்சா. ஆனா அவ எப்ப முத சிசுவை நேர்ல பார்த்தாலோ அப்பவே இவங்க சொன்ன கதைகள் எல்லாமே உண்மைன்னு முழுசா நம்பி அந்த நிமிஷத்துல இருந்து இவளும் மொத்த உலகமும் சரியாகி குமாண்ட்ரா மறுபடியும் உருவாகணும்னு தான் ஆசைப்படுறா. ஸோ டிராகன்ஸ் இல்லைன்னு நம்பும்போது அவளுடைய கெட்ட குணம் வெளிவந்தது. டிராகன்ஸ் இருக்கிறது உண்மைன்னு நம்பும்போது அவளுடைய உண்மையான குணமான நல்ல குணம் வெளியே வருது. ஸோ ஒரு விஷயம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா நம்ம எதை நம்புறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையே அமையும். மறுபடியும் வேற ஒரு படத்துல உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.